أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون قال النبي صلى الله عليه وسلم إنما أنا رحمة ومهداة صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். அல்லாஹ் நல்லருள் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. முதல் வசந்தமும் முழு வசந்தமும் இருக்கக்கூடிய ரபியுல் அவ்வல் முழுமதியாம் முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலங்களின் அருள் கொடையாக அவதரித்த அந்த மாதத்தை வரவேற்கக்கூடிய ஒரு தோரண வாயிலாக இந்த ஜும்மா நமக்கு அமைந்திருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை குறித்தும் பிறப்பை குறித்தும் மகிழுங்கள் என்று சொல்வது இறைமறை. மேற்கூறிய வசனத்தில் குல் பி ஃபதிலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டும் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டும் நீங்கள் மகிழ்வுறுவுங்கள். குர்ஆனின் விரிவுரையாளர்கள் ஃபضல் என்றால் குர்ஆன், ரஹ்மத் என்றால் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக குர்ஆன் இறங்கிய அந்த லைலத்துல் கத்ரை நாம் உவகையுடன் உற்சாகத்துடன் நாம் அதை வரவேற்று அதை சிறப்பு செய்கின்றோம். ரஹ்மத் என்றால் அகிலங்களின் அருள்கொடையான அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை குறித்தும் நீங்கள் மகிழ்ச்சியுறுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா தன் திருமறையில் கூறுகின்றார். ஆக குர்ஆனை விளங்குவதற்கும் வள்ளல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையின் வரலாறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான் என்றால், அப்ப அந்த முன்மாதிரி எப்படிப்பட்டது என்று நாம் தெரிய வேண்டும் என்றால் பெருமானாரின் வாழ்க்கை வரலாறைக்குள் நாம் நுழைய வேண்டும். நாம் அடுத்த வாரத்திலிருந்து அந்த வாழ்க்கை வரலாற்றினுடைய தத்துவங்களையும் அதனுடைய படிப்பினைகளையும் நாம் இன்ஷா அல்லாஹ் பகிர இருக்கின்றோம். வரலாறு எவ்வளவு முக்கியம் என்பதை முக்கியத்துவப்படுத்துவதற்காக இந்த உரையை நாம் பகிர்கின்றோம். வரலாறு என்றாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு தான் வரலாறு. இது உலக புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து. இப்படி ஒரு வரலாறு உலகத்தில் எந்த தலைவருக்கும் இருந்ததில்லை என்பதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து மஸ்ஜித் நபவியின் மெஹராபுக்குள் வருகின்றார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உடன் வருகின்றார்கள். அவருடைய வாய் முணுமுணுக்கின்றது. சஹாபிகள் கேட்டார்கள், பெருமானாரோடு வரும் பொழுது உங்களுடைய வாய் முணுமுணுத்ததே, எதை நீங்கள் ஓதினீர்கள் என்று கேட்டார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு, இல்லை நான் ஒன்றும் ஓதவில்லை. இல்லை, உங்களுடைய வாயை நாங்கள் பார்த்தோம், உங்கள் இதழ் அசைந்தது, எனவே நீங்க என்ன ஓதினீர்கள் என்று சொன்னவுடன் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அவருடைய வீட்டிலிருந்து மெம்பருக்கு அவர்கள் செல்லக்கூடிய அவருடைய கால் எட்டின் பாதச் சுவடிகளை நான் எண்ணினேன், எத்தனை எட்டுல போய் சேர்றாங்க. இப்படி
ஒரு தகவல் எந்த தலைவருக்காவது உண்டுமா? வரலாறு அவ்வளவு துல்லியமாக பதியப்பட்டிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் நிற்கும் பொழுது அவருடைய தாடி எந்த திசையை நோக்கி அசைந்தது, எத்தனை நரைமுடி இருந்தது என்பது முதல் ஆவணப்படுத்தப்பட்ட ஒரே தலைவர் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தின் போது உம்மு மஅபத் என்ற ஒரு மூதாட்டியை சந்திக்கின்றார்கள். பால் கறக்காத ஒரு ஆட்டிலிருந்து பால் கறந்தார்கள். நமக்கு தெரிந்த வரலாறு தான். ஆடு, அந்த பெருமானாரின் பொற்கரம் பட்ட அந்த ஆடு, ஒரு ஆடு எத்தனை ஆண்டுகள் வாழும் நமக்கு தெரியாது. ஏனென்றால் ஒரு ஆண்டு 2 ஆண்டுக்குள்ளே நாம் வலிமாவாகவோ அக்கீகாவாகவோ குர்பானியாகவோ ஒல்கியாவாகவோ அது கதை முடிந்துடும். ஒரு ஆடு 5 அல்லது கூடினால் 6 ஆண்டுகள் தான் வாழும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரம்பட்ட அந்த ஆடு 21 ஆண்டுகள் வாழ்ந்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் அது இயற்கை மரணம் எய்தது. அதை சஹாபிகளை எல்லாம் பார்த்திருக்கின்றார்கள். பெருமானாரின் கரம் பட்டதும் வரலாறாக இருக்கின்றது. ஆக இப்படி ஒரு வரலாறு உலக சரித்திரத்தில் எந்த தலைவருக்கும் இல்லை என்று சொல்வது உடன்பட்ட எழுத்தாளர்கள் அல்ல, முரண்பட்ட கருத்துள்ள எழுத்தாளர்கள், உலக புகழ்பெற்ற எழுத்தாளர்கள். இப்படி ஒரு சரித்திரம் எந்த மனிதருக்கும் இல்லை என்று அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் அவர்கள் கூறுவார்கள், அவர் ஒரு நிலை கண்ணாடி போல. அரசியல்வாதிகள் வரட்டும், அரசியலின் அறத்தை அவர்கள் அங்கு பார்க்கட்டும். உலக தலைவர்கள் வரட்டும், தலைமையின் தகைமைத்துவம் எப்படி இருக்கின்றது என்று தன்னை அவர்கள் சரி செய்து கொள்ளட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே ஏராளமான சஹாபிகளுக்கு மத்தியிலே அவர்கள் செல்லும் பொழுது ஈடுபடக்கூடும். எனவே அவர்களுக்கு பிரத்யேகமான ஒரு பாதையை ஏற்படுத்தி அவர்கள் தங்குவதற்கும் நாம் ஒரு தனி கூடாரத்தை ஏற்படுத்துவோம் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானாரிடம் கேட்ட பொழுது, வேண்டாம், என்னுடைய தோழர்கள் தெரியாமல் என்னுடைய காலை மிதிக்கட்டும், தெரியாமல் என்னுடைய துண்டை பிடித்து இழுக்கட்டும், அந்த கூட்டத்தோடு தான் நான் வருவேன். தன்னை தனிமைப்படுத்த விரும்பவில்லை. தலைமையின் தகைமைத்துவம். அகல் யுத்தத்திலும் குபா மஸ்ஜிதை எழுப்பக்கூடியதிலும் களப்பணி ஆற்றி அவருடைய பொன்மேனியில் புழுதி படிந்ததை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்றால், தலைவர்கள் பார்க்கட்டும் அந்த நிலை கண்ணாடியை, அதை பார்த்து அவர்கள் தன்னை சரி செய்து கொள்ளட்டும் என்று. பாசாங்கு இல்லாத மாமனிதர் என்று இன்னொரு வரலாற்று ஆசிரியர் பெருமானாரை பற்றி கூறுகின்றார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குறைஷி காஃபிர்களை குறித்து கூறும் பொழுது, அம்லம் யரிஃப் ரசூலஹும் ஃபஹும் லஹு முன்கிரூன், ரசூலை அவர்கள் அறிய வேண்டாமா? அப்படி அறிந்திருந்தால் அவர்கள் மறுப்பார்களா என்று கேட்கின்றார். நாம் எந்த அளவுக்கு அறிந்திருக்கின்றோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் பார்த்து ஓதுவதற்கு, குர்ஆன் என்றால் பார்த்து வாழ்வதற்கு அண்ணலம் பெருமானார் அல்லவா? அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் ஆண்டுதோறும் மீண்டும் மீண்டும் புடம் போற்று நம்முடைய இரத்தத்திலும் நரம்புகளிலும் நாடி நரம்புகளிலும் அந்த வாழ்க்கை வரலாறும் அன்பும் முகப்பத்தும் ஊடுருவி இருக்கும் பொழுதுதான் நம்முடைய ஈமான் வலுப்படும் என்பது குர்ஆன் கூறும் சான்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் குர்ஆனினுடைய வாழ்க்கை தத்துவமாக அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். 5 வேளை தொழுவுங்கள், இத்தனை ரக்காத் தொழுவுங்கள், இப்படி ஹஜ் செய்யுங்கள் என்று குர்ஆனில் இல்லை. பகலின் 2 ஓரங்களில் தொழுகுங்கள் என்றுதான் இருக்கிறது. எப்படி ஹஜ் செய்ய வேண்டும், எப்படி நோன்பு நோக்க வேண்டும், எத்தனை ரக்காத் தொழுக வேண்டும், எதிலே இறைந்து ஓத வேண்டும், எதிலே அமைதியாக ஓத வேண்டும், வணக்கத்தில் மாத்திரமல்ல. உலகத் தலைவர்கள் சரித்திர புக்கில் இருப்பார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்வோடு 2 கலந்திருக்கின்றார்கள். ஒரு மனிதன் படுத்து எழுந்ததிலிருந்து மீண்டும் அவன் துயிலுக்கு செல்லும் வரை நம்முடைய அங்க அசைவுகள் அனைத்திலும் நகம் களைவதிலிருந்து
கழிவறையில் நுழைவதிலிருந்து தனியறைக்கு செல்லக்கூடிய உரையாடுவதிலும் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வோடு இரண்டர கலந்திருக்கின்றார்கள். எனவே அந்த வாழ்க்கை வரலாற்றை நாம் மீண்டும் மீண்டும் தெரிய வேண்டியதின் அவசியம். குர்ஆன் கூறுகிறது, இன்னக லஅலா ஹுலுகின் அலீம், நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கின்றீர்கள் என்று கூறியிருக்கிறது என்றால் அது எப்படிப்பட்ட மகத்தான நற்குணம் என்று தெரிந்தால் தானே நாம் அதை பின்பற்ற முடியும். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எந்த உலகத்தினுடைய எப்படிப்பட்ட மாபெரும் ஆலிம்களும் அல்லாமாக்களும் கூட பெருமானாரினுடைய வாழ்க்கை வரலாற்றை நான் படித்து முடித்து விட்டேன், பேசி முடித்து விட்டேன், இவ்வளவுதான் என்று முற்றுப்பெற முடியாத சரித்திரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அறியாமை காலத்திற்கும் அது ஒத்து வந்தது. இன்று நவீன கணினி உலகத்தில் இருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு முன்மாதிரியாகவும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது என்றால் அது மிகையல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்ட கொள்கையில் உறுதி. வரலாற்று ஆசிரியர்கள் வியந்து வியந்து பார்ப்பது அதுதான். வஹியை வாங்கி கொண்டு வரும் பொழுது கையில் காசு இல்லை, ஆயுதம் இல்லை, படைபட்டாளங்கள் இல்லை, கோட்டை கொத்தளங்கள் இல்லை, இராணுவ தளவாடங்கள் இல்லை, இராணுவ சிப்பாய்கள் இல்லை. ஆனால் 200 கோடி மக்களின் இதயங்களில் சிம்மாசனமிட்டு இருக்கின்றார்கள் என்றால் இது எப்படிப்பட்ட ஆளுமை! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே புதிதாக வந்தால் ஒருவர் உங்களில் யார் முஹம்மது என்று கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை தனி ஆவர்த்தனப்படுத்தாமல், கட்டளையிடாமல் தலைமைக்கான தகைமையை அங்கு தக்க வைத்துக் கொண்டது. இன்று அவர்கள் எந்த சிம்மாசனத்திலும் ஆறவில்லை. 200 கோடி இதயங்களிலே அவர்கள் சிம்மாசனம் பெற்றிருக்கின்றார்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருங்குணங்களின் அணிவகுப்பு தான். அதை நாம் தெரிவதற்கு நாம் முற்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளிலே ஆக மிகச் சிறந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்குணங்கள் தான். அந்த குணங்களை பற்றியும் அவருடைய முன்மாதிரியை பற்றியும் நாம் தெரிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். லம் யஅரிஃப் ரசூலஹும் ஃபஹும் லஹு முன்கிரூன். குர்ஆன் கூறுகிறது, ரசூலை அறிந்திருந்தால் அவர்கள் மறுப்பார்களா? நாம் எந்த அளவுக்கு அறிந்திருக்கின்றோம்? மக்காவில் பிறந்தார்கள், ஆமினா அப்துல்லாவிற்கு பிறந்தார்கள் என்பது அல்ல சரித்திரம் என்பது. பெருமானாரின் ஒவ்வொரு அங்க அசைவிலும் இந்த உம்மத்திற்கான படிப்பினையும் முன்மாதிரியும் இருக்கின்றது. அதை தெரிய தெரியத்தான் குர்ஆன் உங்களுக்கு விளங்கும். குர்ஆனே பார்த்து வாழ்வதற்கான ஒரு நடமாடும் குர்ஆன் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால் அது மிகையல்ல என்பதுதான். வாழ்நாள் சாதனையாளராக, புரட்சிகளாக, புரட்சி என்றால் என்ன? புரட்சி என்று நாம் பல தலைவர்களும் தொண்டர்களும் பேசிக் கொண்டிருக்கின்றார்களே, புரட்சி என்றால் இதற்கு முன்னால் எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோன்று இனி வாழ முடியாது என்ற தத்துவத்தை தன்னுடைய காலத்திலேயே நிலைநிறுத்தி உண்மைப்படுத்தியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் புரட்சி. உயிரோடு புதைத்துக் கொண்டிருந்த பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்துக் கொண்டிருந்த அந்த மக்களுக்கு மத்தியில் தான் பிற்காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்தில் அவருடைய தந்தையும் தாயும் இறந்து போன ஒரு பெண் குழந்தையை யார் வளர்க்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது சஹாபிகளுக்கு மத்தியிலே போட்டி, நான் வளர்க்கிறேன். எந்த சமுதாயம் அது? உயிரோடு புதைத்த சமுதாயம். இதுதான் புரட்சி. 15 லட்சம் மக்கா வாசிகளில் 15 பேர் தான் எழுத தெரிந்தவர்கள், அதுவும் கையெழுத்து போட தெரிந்தவர்கள். அவர்களிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண் சாஸ்திரத்தையும் பூகோளத்தையும் சயின்ஸையும் கருத்தறிவித்தினுடைய தத்துவத்தையும் குர்ஆனில் வரக்கூடியதை விளக்கித்தானே ஆக வேண்டும். இதையெல்லாம் பேசினார்கள்.
ஒரு சஹாபி கேட்டார், அதனுடைய கோலங்களிலிருந்து அது தப்பிவிட்டால் அது எங்கு செல்லும், அதனுடைய வட்டப்பாதையில் தவறிவிட்டால் அது எங்கு விழும் என்று கேட்ட பொழுது அந்த மக்களுக்கு விளங்குற மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கருப்பு மிருகம் அதை விழுங்கிவிடும் என்றார்கள். இன்று சயின்ஸ் அதைத்தான் பிளாக் ஹோலில் அதை மாட்டிவிடும் என்று இன்றைக்கு சொல்றாங்க. எனவே அன்றை பேசிவிட்டார்கள் எத்தனை மாதத்தில் உயிர் கொடுக்கப்படுகின்றது என்பதை. 40 நாள் இப்படி, 40 நாள் அப்படி, 40 நாளைக்கு பிறகு 120வது நாளில் உயிர் கொடுக்கப்படும். அப்துல்லா இப்னு சலாம் அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பு கேட்ட கேள்வி அதுதான். ஒரு குழந்தை தாயை போலவோ தந்தையை போலவோ எப்படி பிறக்கின்றது என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு ஜெனஸ்டிக் விஷயத்தையும் குரோமோசோம்களுடைய மரபணுக்களுடைய முந்துதல் பிந்துதலை பற்றியும் சயின்ஸை பற்றி அங்கு விளக்குகிறார்கள். ஆக எந்த உலக தலைவரும் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் ஒன்றிணைத்ததில்லை. தீமிதிக்க சொல்வார்கள், கணவர் இறந்தால் உடன்கட்டை ஏற சொல்வார்கள். அறிவியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் முடிச்சு போட்ட ஒரே தலைவர் சொல்வது முரண்பட்ட எழுத்தாளர். எல்லாம் இங்கு அறிவியலின்படிதான் நடக்கின்றன. திருமணம் இல்லாமல் தான் இறைவனை அடைய முடியும் என்று, அதிலும் அவர்கள் உண்மை இல்லை என்று அல்லாஹ் சொல்கின்றான், அது வேறு என்று இருந்தபொழுது திருமணத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ்வை அடைய முடியும். சஹாபிகள் கேட்டார்களே, ஆண்மையை போக்கிக் கொள்வதற்கு அனுமதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் எனக்கு அழகிய முன்மாதிரி இல்லையா என்று கேட்டார்கள். அப்ப அந்த முன்மாதிரியை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய தத்துவங்களை பார்க்க இருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்திலே கடன் இருந்தால் உங்களுடைய தோழருக்கு நீங்கள் தொழுகை நடத்தி கொள்ளுங்கள் என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதார புரட்சியை ஏற்படுத்தி அப்பொழுது அறிவித்தார்கள், ஒரு ஜனாசா வந்தால் இந்த ஜனாசாவிற்கு சொத்து இருந்தால் அதனுடைய வாரிசுகள் அதை முறைப்படி அடைந்து கொள்ளட்டும், கடன் இருந்தால் இஸ்லாமிய அரசாங்கம் பொறுப்பேற்கும் என்றார்கள். 10 ஆண்டுகளில் பொருளாதார புரட்சியை ஏற்படுத்தி உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் ஜகாத்துடைய பணத்தை வாங்குவதற்கு ஆள் இல்லாமல் இருந்தார்கள். யாராவது இருக்கார்களா என்று தேடி பார்க்க சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தேடி போன சொன்னவர்கள் சொன்னார்கள், நீங்க ஒவ்வொரு மாகாணத்திற்கும் நாட்டிற்கும் அனுப்பினிய கவர்னர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் ஜகாத் வாங்குறதுக்கு கடமையானவங்களா இருக்கிறாங்க. நாங்க கவர்னர்கள் அந்த அளவுக்கு எளிமையாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று ஒரு விஷயம். ஜகாத்தை வாங்கக்கூட முடியாத தன்னிறைவு பெற்ற சமுதாயமாக பொருளாதார புரட்சியை ஏற்படுத்தினார்கள். இதுதான் புரட்சி, கல்வி புரட்சி. சின்னை மதரசாவை ஏற்படுத்தி 60 வயசு முதல் 6 வயசு குழந்தையிலிருந்து 60 வயசு முதியவர் வரை ஒரே வேதம், ஒரே புக். அதில் தான் அரசியலும் ஆன்மீகமும் குடும்ப வாழ்க்கை வியாபாரம் எல்லாவற்றையும் பாடம் நடத்தினார்கள் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அது எப்படி என்று நமக்கு தெரிய வேண்டும். பெருமானாரின் வாழ்வியல் தத்துவங்களுக்குள் நாம் நுழைந்து செல்லும் பொழுதுதான் அதெல்லாம் நமக்கு விவரமாக்கப்படும். எனவே அல்லாஹ் தன் திருமறையில் குல் பிஃபத்லில்லாஹி வபிரஹ்மதிஹி, அல்லாஹ்வின் ஃபضலை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி இருங்கள். ஃபضல் என்றால் குர்ஆன், ரஹ்மத் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் அனைவரும் அறிந்த விஷயம்தான் புகாரிலே வருகின்றது. அபூ லஹப் குர்ஆனினால் சபிக்கப்பட்டவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த செய்தியை சுவைபா என்ற அடிமை பெண் அவர்களிடம், உங்களுடைய சகோதரருக்கு அழகிய ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றது என்ற சுப செய்தியை சொன்னதின் காரணமாக அபூ லஹப் மகிழ்ச்சி அடைந்து தன்னுடைய சுட்டு விரலை நீக்கி அந்த அடிமை பெண்ணை காட்டி, நீ உரிமை பெற்றவளாக ஆகின்றாய், இந்த நல்ல செய்தியை சொன்னதற்காக நான் உன்னை உரிமையுடுகின்றேன். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிற்காலத்தில் கனவில் காண்கின்றார்கள். புகாரியில் வரக்கூடியது 5110வது ஹதீஸ்.
அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கனவில் காண்கின்றார்கள், குர்ஆனில் சபிக்கப்பட்ட அபூ லஹபிற்கு திங்கள் தோறும் அவருடைய அந்த சுட்டிக்காட்டி நீட்டிய அந்த சுண்டு விரலில் இருந்து, அந்த ஆள்காட்டி விரலில் இருந்து சோனத்தின் நீர் புகற்றப்படுகின்றது. ஒரே ஒரு நாள் அந்த பெருமானாரை பிறந்த அந்த நற்செய்தியை மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதற்காக குர்ஆனில் சபிக்கப்பட்ட அபூ லஹபிற்கு சோனத்து நீர் வழங்கப்படுகின்றது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் முஹப்பத் வைத்திருக்கின்றோம். அந்த முஃமின்கள் மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்தினால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை தொட்டும் அவன் சந்தோஷிப்பான் என்பதை குர்ஆனின் மூலமாகவே நாம் பார்க்கின்றோம். இப்படி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளங்குவதற்கு, குர்ஆனை விளங்குவதற்கு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளங்க வேண்டும். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளங்குவதன் மூலமாக அவர்கள் மீது உண்டான அன்பும் கண்ணியமும் கூடும். பெருமானாரோடு இருக்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தினார்கள். வெளியூர்ல பேர் வாங்கிடலாம், உள்ளூர்ல பேர் வாங்க முடியாது. அவங்களுடைய சொந்த சின்னப்பா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்க பெரியவரா? அதாவது வயசுல அவங்க சிறிய தகப்பனார் தான், ஆனால் ஓரிரு வயசு தான் வித்தியாசம், 2 வயசு வித்தியாசம். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, நீங்க பெரியவரா அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியவரா, வயதுல மூத்தவரா என்று கேட்கும் பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா நான் தான் பெரியவர்னு சொல்லணும். ஆனா அந்த பெரியவர் என்ற வார்த்தையே கூட அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், ஹு அக்பரு மின்னி, என்னை விட பெரியவர் அவர்தான், ஆனா ஒலித்த கபர், நான் அவங்களுக்கு முன்னால பிறந்துட்டேன். ஆக பெரியவர் என்ற வார்த்தையை கூட சத்திய சஹாபிகள் நான் தான் பெரியவன்னு சொல்லல, வயசுல மூத்தவன்னு சொல்றத கூட அவங்க தான் பெரியவங்க, நான் அவங்களுக்கு முன்னால பிறந்துட்டேன். இதுதான் சஹாபிகள் ஈமான் கொள்வது போன்று ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றார். எனவே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறை நாம் மனதில் புடம் போட போடத்தான் நம்முடைய ஈமானுடைய துருக்கள் அகன்று ஈமான் பரிசுத்தமாகும். இன்ஷா அல்லாஹ் நாம் வரக்கூடிய வாரங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பின் சிறப்புகளையும் அவருடைய வாழ்க்கையின் வரலாற்றினுடைய அகமியங்களையும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் நல்லருள் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.